கலா எப்படி இருக்க மக்களா? விட்டுட்டு போய் 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள எப்படி இருக்குன்னு கேட்டா எப்படி? அதெல்லாம் நான் நல்லா தான் இருக்கேன். சின்ன உங்க தங்கச்சி முஞ்சி அப்படி டல்லா இருக்கு, ஃபியூஸ் பண்ண பல்ப் மாதிரி. ச்சே, நம்ம வீட்டுக்குலாம் வரத நினைச்சா உங்களுக்கு பயமா என்ன? சிங்க என்ன ராட்சசியா உட்கார்ந்துகிட்டு இருக்கேனே? ஐயோ என்னம்மா நீ அவ்வளவு அழகா இருக்க, உன்னை பார்த்தா ராட்சசி மாதிரியா தெரியும். சரி சரி இருக்கட்டும். சிங்க இந்த ஹேர் கட் எப்படி இருக்கு? இந்த ஹேர் கட் சூப்பரா இருக்குமா, உனக்கு ஏத்த மாதிரியே இருக்கு. சின்ன முடி நல்லா லாங்கா இருந்தது, சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க. சின்னங்க சரி சரி சும்மா சொல்லதான் செஞ்சேன், நீ எதுவும் தப்பு எடுத்துக்காத. தங்கச்சி வரேன்னு முன்னாடியே சொல்லிட்டல, ஏதாச்சும் சமைச்சியா இல்லையா? ஐயோ என்னங்க நீங்க வேற, உங்க தங்கச்சி வராங்கன்னு சொல்லிட்டு நெத்திலி ஃப்ரை, மீன் குழம்பு, அதுக்கப்புறம் சிக்கன் சிந்தாமணி, அதுக்கப்புறம் மட்டன் கோலா உருண்டை, மட்டன் குழம்பு, பிரியாணி, அப்புறமா வந்து சாப்பாடு, ரசம். போதும் போதும், என்ன லிஸ்ட் ரொம்ப பெருசா பேக்கிட்டு இருக்கு. அவ்வளவு பசமே என் தங்கச்சி மேல வரான்னு சொன்னோன்னு இவ்வளவு தடபுடலா செஞ்சு வச்சிருக்க. யாரு சிவ இதெல்லாம் செஞ்சு வச்சா? இதெல்லாம் இவ செய்ய மாட்டாளே, ஏதோ உள்குத்து இருக்கு, என்னன்னு தான் தெரியல. சின்ன கேட்க கேட்க பதில வரல, இவ்வளவு ஐட்டமும் ஒத்தால முடிச்சிட்டியா செஞ்சு? ஐயோ என்னங்க, நான் இதெல்லாம் செய்யவே இல்லையே, இதெல்லாம் செய்யலாம்னு நினைச்சேன். சேத ஆமாமா, இதெல்லாம் செய்யலாம்னு நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, இங்க பாரு, என் காலு மாடிப்படியில இருந்து ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாங்க கீழே, கால அடிபட்டுருச்சு. டாக்டர் கிட்ட போனேன் தெரியுமா? ஐயோ என்ன பண்றீங்க, விடுங்க காலை விடுங்க, உங்க தங்கச்சி வேற இருக்கா, என்ன நினைப்பா? இந்த பரதேசி பையன் இதுக்குதான் அங்க இருந்து என்ன கூட்டிட்டு வந்தான் போல, பொண்டாட்டி காலை புடிச்சுக்கிட்டு தெரியறான். அங்க என்னமா ஒண்ணு சத்தம் போட்டா, ஏதோ சாரு கிட்ட போன் பண்ணி பேசினா உண்மையெல்லாம் வளர வச்சுட்டா, வீட்டுக்கு போயிட்டு இருக்கு அவளுக்கு அப்படி இப்படின்னு சொன்னா, இங்க வந்து எப்படி காலை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். இப்பதான் தெரியுது எங்க அம்மா என்ன பாடுபட்டு இருப்பாங்கன்னு. பரவாயில்ல இருக்கட்டுமா, கால் ரொம்ப அடிபட்டுச்சோ? ஐயோ விடுங்க, எப்படி நடிக்கிறா பாரு. அண்ணனை எப்படி என் காலை பிடிக்க வச்சேன் தெரியுதா? நீயும் கூடிய சுக்கத்துல பொடிப்படி என் காலை. இங்க இருக்கிற மொத்த வேலையும் நீ தான் செய்யணும், செய்ய வைப்பேன். இந்த கலாவதிக்கிட்டே வா. கலா என்ன கொக்கா, பெரிய சிங்கண்டி. உன்னை எப்படி அசிங்கம் பண்ணி ஓட விடணும் மட்டும் பாரு. சிவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. சரிங்க விடுங்க, உங்க தங்கச்சி வர பாத்துட்டு இருக்காங்களா, விடுங்க. ஐயோ பார்த்து வேலை செய்ய வேண்டாமா? எது வேலை செஞ்சாலோ? உன் பொண்டாட்டி தான் வேலையை செய்யலையே, மொத்த வேலையை ஏன் தலையில கட்டுறதுக்கு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தான் நல்லாவே தெரியுது. சரிங்க, அதனால தாங்க எந்த வேலையுமே செய்ய முடியல, ஒரே கஷ்டமா இருக்கு தெரியுமா? முதல் வாட்டி நம்ம வீட்டுக்கு தாச்சு வந்திருக்கா. தாச்சுவா? ஐயோ தாட்சாயினி, உன் பேர் ஃபுல்லா கூப்பிடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதான் தாச்சு தாச்சுன்னு செல்ல பேர் வச்சிருக்கேன். எப்படி இருக்கு பாத்துக்கோ. என்னத்த பாக்கணும்? சில்லதாச்சு, யாராச்சும் இந்த மாதிரி நாத்தனார நடத்துவாங்களா சொல்லு. நான் பாரு, என் நாத்தனார் ஊர்ல இருந்து வரான்னு தெரிஞ்ச உடனே எவ்வளவு ஐட்டம் சமைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஆனா சமைச்சு வைக்கல, என் தலையில தானே இப்ப கட்ட போற எல்லாத்தையும். பாருங்க உங்க தங்கச்சி எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு. தாட்சாயினி அண்ணே இங்க பாரு, கோவம் வரக்கூடாது புரிஞ்சுச்சா? சின்னன கூட்டிட்டு வந்துட்டு இப்படி அசிங்கப்படுத்துற, அது அவங்க முன்னாடி. உன் பொண்டாட்டி உனக்கு பெருசா இருக்கலாம், அதுக்காண்டி இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தாத என்ன. ஐயோ தாட்சாயினி, அவளே பாவம், உனக்கு எவ்வளவு செய்யலாம்னு சொல்லி முடிவு எடுத்து வச்சு இந்த அளவுக்கு எல்லாம் பண்ணிருக்கா. அவன் மனசும் உனக்கு புரிஞ்சுக்க தெரியாம இருந்திருக்கே. இங்க பாரு தாட்சாயினி, எல்லாமே வாங்கி வச்சுட்டாலாம், எல்லாத்தையும் சமைச்சு மட்டும் வச்சிரு சரியா? என்னன்னு சொல்ற? நானா? அப்போ நான் இருந்து சமைக்கவா சொல்லு, நான் சமைச்சு தரவா? வேலைக்குலாம் ஆள் இல்லையா? இருக்காங்க தாச்சு, ஆனா அவங்க நீ வரணும்னு நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். உனக்கு நானே பார்த்து பார்த்து கையால சமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன். அவங்க எப்படிலாம் செய்வாங்களோ நல்லா இருக்காதுல்ல, ஆனா உனக்கு நானே செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சேன் சாச்சு. ஆனா இப்படி ஆயிடுச்சு பாரு, என் கால் அடிபட்டுச்சு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் சொன்னாங்க இந்த மாதிரி 3 days ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் உங்க அண்ணன் வந்ததுக்கு அப்புறமும் நான் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சிலனா உங்க அண்ணன் வந்து இருக்கும் போது நான் உட்காந்துக்கிட்டு இருப்பேனா, அவருக்கு நான் எவ்வளவு மரியாதை கொடுப்பேன்னு உனக்கு தெரியும் தானே? எப்படி எல்லாம் நடிக்கிறான். சி, இவெல்லாம் பொம்பளையானே தெரியல, இவெல்லாம் என்ன ரகம்னு தெரிய மாட்டேங்குது. நிமிஷத்துக்கு எத்தனை மாதிரி இப்படி பச்சையா நடிக்கிறா. சிவ என்ன இந்த அளவுக்கு பைத்தியக்கார மாதிரி இருந்துட்டு இருக்கான். இப்பதான் புரியுது சிவன் எவ்வளவு டம்மி பீஸா இருந்திருக்கான்னு சொல்லி. அம்மாவை அப்பவே விரட்டி விடும் போதே நினைச்சிருக்கணும், இவெல்லாம் ஒரு ஆளு நம்பி இவன் பின்னாடி போய் பேக் தூக்கிட்டு வந்திருக்கான் பாரு. உன் புத்தி செருப்பாலியா அடிக்கணும் தாட்சாயினி. தாட்சாயினி கேட்டியா நீ? சிவல போயிட்டு அப்படி தப்பா நினைச்சுக்கிட்டு முறைச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்க. கொஞ்சமாச்சும் அண்ணின்ற மரியாதை கொடு புரிஞ்சுச்சா? பைத்தியக்காரா. கோவப்படாதீங்க, தாச்சு நம்மள நம்பி தானே வந்திருக்கா இந்த வீட்டுக்கு. சின்னம் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்குல்லங்க, நீங்க கோவப்படாதீங்க சரிங்களா? உங்களுக்கு வேலை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா போய் பாத்துட்டு வாங்க. அதுக்குள்ள தாச்சு எல்லா சமையல் வேலையும் முடிச்சிருவா. எனக்கும் தாச்சு கையில சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குங்க. தாச்சு அந்த மட்டன் குழம்பு வைப்பல, அது செம்ம டேஸ்டா இருக்கும். நீ மட்டன் குழம்பு வச்சுட்டு மட்டனை கோலா உருண்டை மாதிரி செஞ்சிரு, சிக்கன் ஃப்ரை பண்ணிடு சரியா? சிந்தாமணி வேண்டாம். அதுக்கப்புறமா ஃபிஷ் வேணா நம்ம நாளைக்கு செஞ்சுக்கலாம். ஓகே? என் பொண்டாட்டிக்கு என் தங்கச்சி மேல எவ்வளவு பாசம். ஷோ, இந்த மாதிரி ஒரு அண்ணி கிடைக்க என் தங்கச்சி கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாண்டா, ஆமா கொடுத்து வச்சிருக்கணும். கல்லு தூக்கி உன் தலையில போட்டு வச்சிருக்கணும் முதல்ல, அப்பதான் நிம்மதியா இருந்திருப்பேன் நானு. ஷோ, அவன் நடிக்கிறாடா, உனக்கு தெரியவே இல்லையா? சின்ன படுத்தின பாட்டுக்கு நீயும் உன் அம்மாவும் சின்ன அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்குடி. நான் வேணா இப்ப வில்லியா தெரியல உன் கண்ணுக்கு, ஆனா நான் இந்த வீட்டுக்கு முதல்ல வரும்போது நீயும் உன் அம்மாவும் சேர்ந்துகிட்டு என்ன டார்ச்சர் பண்ணீங்க.
அப்ப வேணா என் வீட்டு சப்போர்ட் இல்லாம நான் ஒரு நகை கூட எடுத்துட்டு வராம வந்திருக்கலாம். ஆனா இப்போ இந்த வீடுல இருந்து, இந்த நகையில இருந்து, நிலத்துல இருந்து எல்லாமே என் வீட்டு சைடு வந்தது. இனிமே தானே இருக்கு இந்த கலாவோட ஆட்டத்தை. நானும் நல்லவ தானே இடி எல்லாருக்கும், ஆனா உங்க 2 பேருக்கு மட்டும் இல்ல. எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பீங்க நீ உங்க அம்மாவும் சேர்ந்து, நகை போட்டுட்டு வரலன்னு சொல்லிட்டு. சரி, என்னென்ன பேச்செல்லாம் பேசிருப்பீங்க அடி. என் புருஷன் அவங்க கைக்குள்ள போட்டுக்கிட்டு மாசமா இருக்கன்னு கூட பார்க்காம எனக்கு சாப்பாடு போடாம கொடுமைப்படுத்தி, என் குழந்தை பிறக்கும் போது மூச்சு திணறல் ஏற்பட்டு ஐசியூல இருந்து அதை என் வீட்டுக்கு சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னை கூட்டிட்டு போய் பாத்துக்கிட்டாங்க. அது மூலியமா தான் இவ்வளவும் கிடைச்சிச்சு. அதெல்லாம் மறந்துட்டு நினைக்கிறியா? வெளியே சொல்றாங்க மாமியாரை பார்த்தாலே எரிச்சல் படுறேன்னு சொல்லி. அதுக்கெல்லாம் யாரடி காரணம்? நானும் இந்த வீட்டுக்கு வரும்போது மாமியாரும் என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் அப்படின்னு நினைச்சுதாண்டி உன்னையும் இந்த வீட்டுக்கு வந்தேன். ஆனா நீ உன் அம்மா அப்படி என்ன நினைக்கலடி. அதெல்லாம் திருப்பி தர வேண்டாமா? இந்த கலை எல்லாத்தையும் திருப்பி தரதுக்காண்டி தாண்டி மறுபடியும் சுயரூபம் எடுத்து வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். கடவுள் புண்ணியத்துல எங்க வீட்டுல சேர்த்துக்கிட்டாங்க. இல்லைன்னா நீ உன் அம்மாவும் இன்னமும் என்ன டார்ச்சர் தானே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. உன் அண்ணன் இப்ப குட்டி போட்ட நாய் மாதிரி என் கால உட்காந்துக்கிட்டு இருக்கானா? சில்ல சுத்தம் என் வீட்டுல இருந்து வந்திருக்கு. அதனாலதான் உன்னை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. உன் அண்ணனுக்கு நான் என்ன சொல்றானோ அதை கேட்பான். உன்னை என்னென்ன பண்றேன்னு மட்டும் பாரு. உனக்கு இங்க இருந்து நீ போறதுக்குள்ள புரிய வச்சு அனுப்புவேன். பணம் மட்டும் முக்கியம் இல்ல, மனுஷங்க தான் முக்கியம்னு சொல்லி உன் வாயால திரும்பி நீயே போவ. என்னம்மா ரொம்ப நேரமா அவளையே பார்த்து யோசிச்சுட்டு இருக்கேன். சின்னங்க, உங்க தங்கச்சி நல்லா சமைப்பாங்கல்ல, அதான் வேற ஏதாச்சும் செய்ய சொல்லலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன வேணாலும் கேளு, அவ செஞ்சு தருவா. ஆமா, நான் இந்த வீட்டு வேலைக்காரி பத்தி உனக்கு செஞ்சு தரேன்டா. தாட்சாயினி, அவ என்ன கேட்டாலும் செஞ்சு கொடு. என்ன அண்ணே, இங்க பாரு தாட்சாயினி, அவ உன்னை எந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கிறான் அதே மாதிரி நீயும் அவளுக்கு நல்லா பாத்துக்கணும். சரியா? எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். எப்படி இருக்கதாச்சு? நல்லா இருக்கியா? அதான் உன்னை பாத்துட்டனே, எப்படி இருக்க முடியும்? சமைச்சு வச்சிரு. உங்க அண்ணன் 1 ஹவர்ல மீட்டிங் தான் முடிச்சு வந்துருவாரு. அதுக்கப்புறம் சாப்பாடு இல்லைன்னு வச்சுக்கேன், சாப்பாடு தட்டை தூக்கி உன் மூஞ்சிலேயே அடிப்பாரு. பாத்துக்கோ. இல்ல போய் சமையல் வேலையை பாரு. நான் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கா? உங்க வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கேன், சென்னை போயிட்டு வேலை வாங்குறீங்க? ஐயோ தாச்சாயினி, சின்ன பாருமா, என் கால் அடிபட்டு இருக்கு. எப்படி செய்ய முடியும்? உன்னால செய்ய முடியலன்னா விட்டு, நான் அவருக்கு போன் பண்ணி சொல்லிக்கிறேன். என்னங்க? அவன் போய் 10 நிமிஷம் ஆகுது, செஞ்சு தொலைகிறேன். ஒரு நாள் மட்டும் இல்ல, இங்க இருக்க போற எல்லா நாளும் நீ எனக்கு வேலைக்காரி, நான் உன்னை அடிமை மாதிரி நடத்து வண்டி. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் எல்லா வேலையும் செய்வேன். அடுத்த வேலையில இருந்து உன்னையே செய்ய வைக்கிறேன். போடி வெண்ணம் அவளை. ஆளை பாரு, ஆளை ஹேர் கட் பண்ணிட்டு வந்துருக்கான். மூஞ்ச பார்க்கவே சகிக்கல. சி, நெத்தியில ஒரு பொட்டு வச்சாதான் என்னவா? ஏதோ பேன உட்காந்துக்கிட்டு இருக்கான் பேய் மாதிரி. நாச்சு, எல்லா பொருளும் கிச்சன்ல தான் இருக்கு. சரியா? எல்லா பொருளும் கிச்சன்ல இல்லாம உன் தலைமையிலயா இருக்கும்? கிச்சன்ல தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். வாய்க்கு மட்டும் ஒரு குறைச்சலும் இல்ல, வாயையும் சேர்த்து அடக்குறேன்டி. இது சிரிக்காதுடா, வாயை உடைச்சிருவேன். இப்படி அவசரத்துக்கு பிறந்தவனே எல்லா விஷயத்தையும் அவசர அவசரமா பண்ணுவியாடா? இல்ல நான் கேக்குறேன். ஜி, நான் சொன்னேன்டா, நானே வந்து பொறுமையா சொல்லிக்கிறேன்னு சொல்லி எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கேன். கொஞ்சம் அறிவுன்னு இருக்கா இல்லையாடா? வெளியே போனா எல்லாருமே கேக்குறாங்க. அத கூட வீடு வெளியே நிக்கிற கம்பவுண்டர் அவரு வரைக்கும் கேக்குறாருடா. சின்னப்பா தம்பி கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறந்துட்டாமே, என்கிட்ட ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லலன்னு சொல்லி. ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் சொல்லி வைக்கிற? மச்சான், சத்தியமா நான் அந்த அளவுக்கு எல்லாம் சொல்லல மச்சான். சீரியஸாவே நான் அந்த அளவுக்கு எல்லாம் சொல்லல. உன்கிட்ட பேசுறேன் பத்தியா, என் முத்தி செருப்பாலி அடிக்கணும். சிப்படா. சரி சரி, கோவப்படாத. எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். டேய் இருடா, கொஞ்ச நேரம் கம்பெனி கொடுத்துட்டு போ. கொஞ்சம் போர் அடிக்குது. வேலையெல்லாம் முடிஞ்சுட்டு ஓபி பேஷண்ட்லாம், அதான் சும்மா கொஞ்ச நேரம் கம்பெனி கொடுத்துட்டு போடா. அப்புறம் உன்னுடைய மேரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? சொல்லவே இல்ல. வேண்டாம், வாயில வந்துரும். சாரி மச்சான், தெரியாம கேட்டுட்டேன். மேரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல மச்சான், ப்ரீ வெட்டிங் ஹனிமூன். கல்யாணத்துக்கு முன்னாடியே ஹனிமூன் எல்லாம் போற வேற லெவல் தான். இங்க பாரு மச்சான், தேவையில்லாம பேசாத, அடிச்சு வாயு முகரையெல்லாம் உடைச்சிருவேன் சொல்லிட்டேன். ஆமா, சும்மா இருந்துரு. என்னடா மச்சான், டேய் உனக்கு வேற வேலை வெட்டி இல்லைன்னா உன் பொண்டாட்டிக்கு போன் பண்ணி பேசுறா. என்கிட்ட என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்? ஐயோ மச்சான், அவளுக்கு போன் பண்ண அவ எடுக்கல, அதான் உன்னை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். டேய், ஆமா நாளைக்கு என்ன வீடு பார்க்க வர்றியா? இப்படி அதெல்லாம் நான் வரல. டேய் வாடா, போயிட்டு வருவோம், ஜாலியா இருக்கும். நான் வரல, எனக்கு வேலை இருக்கு. அதுவும் இல்லாம ரேஷ்மாக்கா கூப்பிட்டுருக்காங்க, நான் போயிட்டு என்னன்னு கேட்டுட்டு வரேன். சரி ஓகே, போய் என்னன்னு பாத்துட்டு வா. நீ இவ்வளவு சீக்கிரம்லாம் சரி ஓகே போன்னு சொல்ல மாட்டியே? என்ன அனு போன் பண்றாங்களா? ஆமா மச்சான், மூஞ்ச பார்த்தாலே தெரியுது 10,000 பல்பு போட்ட மாதிரி. சி டேய், தெரியாம தான் கேக்குறேன். லவ் பண்ணும் போது எங்க 2 பேருக்குள்ள 1008 சண்டை வருது. அது எப்படி மச்சான் நீ மட்டும் ஸ்மூத்தா மூவ் பண்ற? அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும் மச்சான். அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்ட, கிளம்பு. டேய் சரி சரி போ. அனு போன் பண்றாங்கன்னு உடனே என்ன விரட்டல. போல இனிமே எதுக்காண்டியும் கூப்பிடாத, வரமாட்டேன். மச்சான் போகும்போது கொஞ்சம் கதவை மட்டும் நல்லா டோர் லாக் பண்ணிட்டு போடா. இல்ல மச்சான், போன் பேச போறேன், அத டிஸ்டர்பன்ஸா இருக்குமேனு. செருப்பாலே இருப்பேன், ஆளை பாரு. ஷாமச்சா, எனக்கு கண்டு இது கூட பண்ண மாட்டியா? நான் வேணா வெளியே வாசல்ல ஒரு சேர் போட்டுட்டு உள்ள யாரும் போக கூடாதுன்னு காவல் காக்கவா? உனக்கு வேலை இல்லைன்னா எனக்கு ஓகே மச்சான், நீ வேணா பாரு. டேய்
ஆனா கேட்டேன், நீ தானே சொன்ன ஆளை பாரு ஆளை. டேய் சொல்லிட்டு போடா, வெளியே வெயிட் பண்றியா என்ன? வாழை நல்ல நல்லா வருது, வேண்டான்னு பாக்குறேன், அமைதியா போயிரு. எனக்கு அக்கா கூப்பிட்டாங்க, நேரமாச்சு, நாங்க போனோம். சரி மச்சான், போகும்போது டோர் மட்டும் லாக் பண்ணிட்டு போயிரு. ஹலோ மேடம், சொல்லுங்க மேடம், என்ன பண்றீங்க? ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியாடி? ஹலோ. இருக்கேன், சொல்லுங்க. ஃபோன் பண்ணிருந்தீங்களா, அதான் ஃபோன் பண்ணேன். ஓ, ஃபோன் பண்ணாதான் மேடம் திரும்ப ஃபோன் பண்ணுவீங்க. மேடமா ஃபோன் பண்ணி பேச மாட்டீங்க. அவ்வளவுதான் நான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள. ஷாண்டி, நானாதான் ஃபோன் பண்ணமாடி ஒரு வார்த்தைக்காண்டி. ரகு, என்ன பண்றீங்க? சென்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? சென்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா ஏன் நினைச்சுக்கிட்டு மட்டும் இருக்கீங்க? வீட்டுக்கு வாங்க, வந்து பார்த்துட்டு போங்க. அப்பெல்லாம் கூப்பிட மாட்டியாடி நீ? எப்ப பாரு நானே தான் கேட்க வேண்டியதா இருக்கு. ஷாண்டி, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பைத்தியக்கார மாதிரியா தெரியுது? ஐயடா, ரொம்ப ஆசைதான். நல்லா பேசுறீங்க. இங்க பாருங்க, நான் ஒன்னும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா போன்ல பாத்துக்க போறேன், அவ்வளவுதான். சீ, போன்ல பார்க்க போறியா? போன்ல பார்த்து எப்படி இருக்கும்? நேர்ல பார்த்து அந்த கண்ணை தொட்டு, மூக்க தொட்டு, மூக்குக்கு கீழே இருக்கிறது கிட்ட ஒன்ன வாங்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா கீழே வந்து ஹம், எப்படி இருக்கும்? ஹலோ டாக்டர் சார், நீங்க எங்க இருக்கீங்க இப்போ? ஹாஸ்பிட்டல்லையா இல்ல வீட்லயா? ஷாண்டி, என்ன பார்க்க வர போறியா என்ன? வருவாங்க வருவாங்க, ஆசைதான். ஆளை பாருங்களேன். சில என்கிட்ட இந்த அளவுக்கு ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கீங்களே, அததான் கேக்குறேன். ஆமா, ஹாஸ்பிட்டல்ல இருந்துகிட்டா இப்படி பேசுறீங்க? டவுட்டா இருக்கே. எனக்கு எங்க இருந்தாலும் உன் ஞாபகம் தான். உனக்குதான் என் ஞாபகமே இருக்க மாட்டேங்குதே, அப்புறம் என்ன பண்றது சொல்லு. ஹம், கடைசி வரைக்கும் இப்படியே போன்லயே பேச விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்குதான் கல்யாணம் பண்ணேன்னு எனக்கே தெரியாம ஆயிட்டுடி. பாவம் இந்த ரகு. இங்க பாருடி, செதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாதுடி. பொண்டாட்டி அங்க வச்சுட்டு புருஷன் இங்க. ஷோ கடவுளே. நல்லாதான் பேசுறீங்க. ஏதோ என்கிட்ட பேசாத மாதிரி பேசுறீங்க. பேசிட்டு தானே இருக்கீங்க. பேசினா மட்டும் போதுமா? ம். அப்போ பேச்சு மட்டும் பத்துமா என்ன? பேச்சு மட்டும் தேவைப்பட மாட்டேங்குதே, வேற ஒண்ணு கேக்குதே மனசு. அதான் அண்ணன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். சிப்புங்க, சும்மா எப்ப பாரு. உங்ககிட்ட நான் ஃபோன் பண்றது வேற ஒரு விஷயம் கேட்கறதுக்கு, அதே மறந்துட்டேன். ரகு, உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும்ல, ஏதாச்சும் சொல்லுங்க பாப்போம். இது என்ன கேள்வி லூசே? நீதான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் நீ மட்டும்தான். வாய் வார்த்தைக்காண்டி சொல்றேன்னு இல்ல, எல்லாத்தையும் தாண்டி இந்த மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படி? எல்லாரையும் விட என்ன மட்டும் ரொம்ப பிடிக்கும்? இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா போய் சொல்றீங்கன்னு மட்டும் தெரியுது. அதானே, சென்னைக்கு நீ என்ன நம்புன, நம்பிட்டாதான் அப்படியே உலக அதிசயமாச்சே. போடிங் இவளே. சரி மேடம், என்ன புதுசா இன்னைக்கு என்னைக்கும் இல்லாத திருநாளா உங்களுக்கு என்ன பிடிக்கும்லாம் கேக்குறீங்க? எனக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியாதா மேடம்? அந்த மூக்கு கீழே ஒரு சின்ன விஷயம் இருக்கும், அது கிட்ட கேளுங்க, அது சொல்லும். மூக்குக்கு கீழேயா? ரகு, சிரிக்காதீங்க, அடி வாங்குவீங்க சொல்லிட்டேன். ஆமா, விளையாடிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. நான் கேட்டதுக்கு பதில். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும்னு இருக்கும்ல. சரி, ஓகே, ஓப்பனாவே கேக்குறேன், சொல்லுங்க. ஏதாச்சும் பொருள் அந்த மாதிரி. என்ன மேடம், பர்த்டே சர்ப்ரைஸா மேடம்? ரகு, இப்படி கண்டுபிடிச்சா எப்படி ரகு? உங்க பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான் உங்ககிட்ட ஏதாச்சும் வேணுமான்னு கேட்கலான்ட்டு ஃபோன் பண்ணி இன்டைரக்டா கேட்டேன். ஆனா நீங்க என்னன்னா நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க. லூசே, எனக்கு வேற எதுவும் வேண்டாம். அங்க ஒண்ணு உட்காந்து போன் பேசிக்கிட்டு இருக்குல்ல, அது மட்டும் போதும். அது கிட்ட சொல்லு, முழுசா வேணுமா, பத்திரமா தந்துருவீங்களா அப்படின்னு. சி, போங்க ரகு, நீங்க ரொம்ப மோசம். நான் சீரியஸாவே கேக்குறேன், உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நானும் ரொம்ப 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 சீரியஸாவே சொல்றேன். உன்னை மட்டும்தான் பிடிக்கும், நீ தான் வேணும். உன்னை தருதா தான், அவ்வளவுதான். என்னதான் கொடுத்துட்டனே, அப்புறம் என்ன சும்மா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எப்ப தோணுதோ எடுத்துக்கோங்க. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சீரியஸா கேக்குறேன். அப்போ அனு கிட்ட ரகு என்ன கேட்டாலும் அனு கொடுத்துருவான், அப்படிதானே? அது வந்து சரி, ஓகே, என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன். என்னால முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அதை நான் உங்களுக்கு எப்படியாச்சும் கொடுத்துருவேன். சின்ன பாடுபட்டாச்சும் அதை ட்ரை பண்ணி உங்களுக்கு தர நான் ட்ரை பண்றேன். அதெல்லாம் முடியாது முடியாது. ட்ரை எல்லாம் இல்ல, கண்டிப்பா வேணும்.
கண்டிப்பா தருவேன்னு சொல்லி நான் வேணா சொல்றேன். இல்லைன்னா அது என் மனசுக்குள்ளேயே இருந்துக்கட்டும்பா. எதுவும் வேண்டாம். அவ்வளவு பெரிய விஷயமா கேட்க போறீங்க? அவ்வளவு பெரிய விஷயம்னா எப்படி தர முடியும்? அந்த அளவுக்கு அது என்ன விலை மதிக்க முடியாத ஒரு விஷயத்தையும் நீங்க கேட்க போறீங்க? அதுக்கு ஒரு விலை இருக்கும்ல கண்டிப்பா. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அதை ட்ரை பண்ணுவேன், வாங்க. விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம்தான். ஆம், அது வந்து ஆஹ், எனக்கு ரொம்ப 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 ஆசையா இருக்கு. நீ நினைச்சா முடியும். ஓகே சொன்னா கேட்கவா? ஐயோ ரகு, அதான் சொல்லிட்டு நீ என்ன வேணும்னாலும் கேளுங்க, கண்டிப்பா தருவேன்னு. நீ தான் வேணும். சீரியஸா கேக்குறேன். எப்ப தருவ? எனக்கு ஒரு குழந்தை வேணும். ம் ரெடி பண்ணலாமா? ரகு, போங்க ரகு. ஏய் போனை கட் பண்ணிடாத. நீ எப்படி கேட்டலாம் எனக்கு தெரியல. என்னோட பர்த்டே கிஃப்ட் இதுதாம்மா. எனக்கு வேணும். தரதும் தராம இருக்கிறதும் உன்னுடைய விருப்பம். என்னுடைய பர்த்டே கிஃப்ட நான் கேட்க வேண்டியது கேட்டுட்டேன். மேடத்தால முடிஞ்சா தாங்க, இல்லைன்னா வேண்டாம். சரிங்களா மேடம்? ஒய் சின்ன. போங்க ரகு. சும்மா சும்மா இதை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரி, இந்த டாபிக்கே வேண்டாம். உங்களுக்கு என்ன கிஃப்ட் தரணும் நானே யோசிச்சு நானே தரேன். அதை விட்டுருங்க, போங்க. நம்ம வேற ஏதாச்சும் பேசலாம். ஆஹா, அவ்வளோ சீக்கிரத்துல என்கிட்ட இருந்து எஸ் ஆயிருவீங்களா மேடம் நீங்க? ம் அவ்வளோ கேடியா நீ? கேட்டதுக்கு பதில் வரல. நேர்ல பார்க்கும்போது நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். உங்ககிட்ட இல்ல, அந்த உதடு கிட்ட. நான் பேசினாதான் அந்த உதடும் பேசும், சரிங்களா? ஓவரா பேசாதீங்க. ஆமா, நான் வேற உதடு வரவா? ஆமானோ, அந்த உதடு இருக்கு பத்தியா, அதுக்கு பொய்யே சொல்ல தெரியாது. அது என்கிட்ட உண்மையை மட்டும்தான் சொல்லும். ஆனா இந்த அணு கூட சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கேன், அது சரியான பச்சோந்தி. அணு கூட சேர்ந்தா மாறி 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 பேசும். ஆனா என்ன நேருக்கு நேரு பார்த்தா, நான் கேக்குறத மட்டும்தான் தரும். நான் கேக்குறத மட்டும்தான் சரின்னு சொல்லும். அப்படித்தானே? ம் நேர்ல பாப்போமா? ஓய், என்ன சொல்ற? ஆ ரொம்ப தான். போன வைங்க, எனக்கு வேலை இருக்கு. கொஞ்ச நேரம் ஜாலியா பேசினா போதுமே. சார் அங்க மோதி இங்க மோதி கடைசியில குழந்தை விஷயத்துக்கு வருவாரு. சரி பாருங்க ரகு, ஆஹ் உம் நான் அது வந்து ஆஹ் சரி, நீங்க போன வைங்க. ஏய் என்னடி சொல்ல வந்தா? ஒழுங்கா சொல்லிட்டு போடி. போனை வச்சேன்னு வச்சுக்கோ, நேர்ல வந்துருவேன். கண்டிப்பா நைட்டு வருவேன். வீட்டுக்கு பாத்துக்கோ. ஐயோ, வீட்டுக்குலாம் வந்துடாதீங்க. நீங்க வேற. அம்மா அத்தை ரெண்டு பேரும் கீழே தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. விளையாடாதீங்க ரகு. அதுக்கப்புறம் நைட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நீங்க மாட்டிப்பீங்க. சரி, இன்னைக்கு நைட்டு நான் அத்தை கூட தான் தூங்கணுமா. சரி, அத்தையோட ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். நீங்க வந்து என்ன திருட்டு தரமா பாத்துட்டு போறதை எங்க அம்மா எங்க அத்தை கிட்ட சொல்லிட்டாங்க. செடி, இதெல்லாம் மாதிரி உங்க அம்மாவும் அத்தை கிட்ட சொல்லுவாங்க. என் பொண்டாட்டிய பார்க்க நான் வந்தேன். இதுல என்னடி தப்பு இருக்கு? உன்னெல்லாம் போய் பார்க்க வந்தேன் பாரு. அதை வரை இழிச்சுக்கிட்டே சொல்ற, வெக்கமா இல்ல உனக்கு? பார்க்க வந்த நீங்களே வைக்கப்படல, நான் ஏன் வைக்கப்படணுமா? ஆமா, போங்க ரகு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன பேசுறாங்க உங்க அம்மாவும் உன் அத்தையும்? அவங்க பொண்ணு தனியா வீடு எடுத்து நாளைக்கு போய் பார்க்க போறாங்களாம். அதனால அவங்க பொண்ணுக்கு என்னென்னலாம் சீர் பண்ணலாம்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. கட்டில், அதுக்கப்புறமா வந்து வாஷிங் மிஷின், அதுக்கப்புறமா வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள், இதெல்லாம் வேணுமான்னு கேட்டாங்க. நான் வேண்டாம்னு தான் சொன்னேன். பட் ஆனால் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அதை பத்தி தான் டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாருன்னு, உங்க அம்மா நம்ம கல்யாணத்துக்கு பண்ண செலவே போதும். இது வந்து நம்மளுடைய வாழ்க்கை. நம்ம ரெண்டு பேர் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். எதுவா இருந்தாலும் நம்மளுடையவே முடிஞ்சிருட்டோம். நான் ஒன்றும் காசு இல்லாமலாம் இல்லை. என்கிட்ட காசு இருக்கு. நான் எல்லா பொருளும் ஆர்டர் கொடுத்துட்டேன். நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போகும்போது அந்த எல்லா பொருளும் வந்து இறங்கிடும். சரியா? நம்ம நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு அதை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பால் காய்ச்சிட்டு அங்கேயே இருக்க வேண்டியதுதான். உன் அம்மா கிட்ட தெளிவா சொல்லிடு, இதெல்லாம் எதுவும் வேண்டாம்னு சொல்லி. எனக்கு என் பொண்டாட்டிய மட்டும் பத்திரமா அனுப்பி வச்சிட சொல்லு. போம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விலை மதிப்பில்லாத பொருள்னு சொல்லு. இவ்வளவு நல்லா பேசுறீங்க. அப்புறம் ஏன் உங்க பொண்டாட்டி இங்கேயே விட்டு வச்சிருக்கீங்க? சீக்கிரமா கூட்டிட்டு போயிருவான்னு மட்டும் சொல்றீங்க, வந்து கூட்டிட்டே போக மாட்டேங்கிறீங்க. வெளியோடி மட்டும் வந்து பார்த்துட்டு அப்படியே போயிருவீங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என் தங்கமே, இன்னும் ஒரு நாள் தானடி. நாளைக்கு விடிஞ்சா நம்ம வீட்டுல, புது வீட்டுல நம்ம ரெண்டு பேர் மட்டும் தனியா. ம் எப்படி? சரியா? நீ அதுக்காண்டி இப்படி ஃபீல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்புறம் உங்க அம்மா கிட்ட தெளிவா சொல்லிடு, எந்த பொருளும் வேண்டாம்.
சரி. அப்புறம் சொல்ல மறந்துட்டேனே, பிரியாக்கும் முத்துமாரிக்கும் 9th மந்த் வளகாப்பு ஏற்பாடு பண்றாங்களாம். எங்க வீட்ல வச்சுதான் ரெடி பண்றேன்னு சொன்னாங்க. அப்ப நான் அதை முடிச்சிட்டு அப்படியே வந்துடவா மொத்தமா? எம்மா எம்மா இந்த சீனே வேண்டாமா? ஆல்ரெடி இவ்வளோ நாள் பொறுமையா இருந்தது ரொம்ப பெரிய விஷயம். என் பொண்டாட்டியை பிரிஞ்சிடலாம். சின்ன 3 நாள்ல என்னால முடியவே முடியாது. அவங்க என்னைக்கு பார்த்து வைக்கிறாங்களோ அன்னைக்கு பார்த்து வைக்கட்டும். உன்னை நான் அன்னைக்கு கூட்டிட்டு வந்து விட்டுட்டு அப்படியே கூட்டிட்டு போயிடுறேன் கையோட. என் பொண்டாட்டியை இனிமே யாரை நம்பியும் யாருக்கிட்டையும் கொடுக்குற மாதிரி எனக்கு ஐடியாவே இல்லை. என் பொண்டாட்டியை நானே பாத்துக்கிறேன். சரியா? ம். சரிங்க சார். ஓகே. எனக்கு தெரிஞ்சு வெட்னஸ்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கன்ஃபார்ம் இன்னும் டேட் ஃபிக்ஸ் பண்ணல. ஐயர்கிட்ட போய் பார்த்துட்டு தான் வரணும்னு சொன்னாங்க. உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்ல என்கிட்ட யாரும் சொல்லல. சரி ஓகே அனு, ஓபி பேஷண்ட் வராங்கன்னு நினைக்கிறேன். சரியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் ஃபோன் பண்றேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீ மறக்காம saree கட்டிட்டு வா. ஒரே சுடிதார்ல இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எல்லோ கலர் saree மறந்துடாத. சரியா? அந்த ஸ்டோன் ஒர்க் வச்சிருக்கோம்ல அந்த saree. நாளைக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி நம்ம வீட்டுக்கு போகும்போது 2 பேரும் நீ எல்லோ கலர்ல மறக்காம saree கட்டிக்கிட்டு வா. ஃபோன் வச்சிடுறேன். பாய், லவ் யூ.